மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இதனால் போடப்பட்ட வசனம் ரோமர் புத்தகம் வார்த்தை வாசிப்போமாக. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அந்தபடி திரும்பவும் அடிமைத்தனத்தில் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே புத்திர சுயத்தின் ஆவியை கிருபையோடு கூட இருப்பதாக இந்த மாதத்திலும் ஆண்டு கொடுத்த வார்த்தை ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாடமாக்காதவர்கள் யாராச்சும் பாடமாக்காம என்ன ஏசாயா 42:10 பிடிக்கிறது சொல்ல போறோம். எல்லாரும் பார்க்காம பாடமா எல்லாருக்கும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் என் தேவன், அவனை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமீன். இந்த மாதத்திலே கத்தருமையான வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையோடாக 2 செய்தியை கேட்டு இருக்கிறோமே. இந்த நாளும் தொடர்ந்து நாங்க பார்க்கிற வேளையில சில நாட்கள் கேட்ட செய்தியை நாங்க பார்த்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி பயம் சூழ்ந்து கொள்றது, ஏன் பயம் சூழ்ந்து கொள்றது, கத்த சொல்லியிருக்கிறார் பயப்படாதே பயப்படான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் பயம் சூழ்ந்து கொள்றது? நாங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது, தேவனுடைய கட்டளை மீறி நடக்கும் போது நாங்க என்ன செய்யறோம்? வாழ்க்கையில பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத நடக்கிறது. தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது பயம் நம்மை சூழ்ந்து கொண்டு குறித்து பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே இங்கே இதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். திரும்பவும் அந்தப்படி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது நானும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யாருன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகள். எத்தனை அந்த அதிகாரம் அந்த உரிமை இருக்கு. அல்லேலூயா. நான் நீங்கள் யார்? இப்பொழுது அவருடைய பிள்ளைகள். பக்கத்துல தட்டி சொல்லணும், பக்கத்துல பார்த்து சொல்லணும். இப்பதான் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிறீங்க, முகத்தை பார்த்து நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. சில பேருக்கு வெக்கம் சொல்ல. உதாரணத்துக்கு உங்க ஊர்ல உங்க அப்பா ஒரு பெரிய ஆளுண்டா, இல்லாட்டி ஒரு மந்திரி, இல்லாட்டி அந்த அந்த சித்திக்கு அந்த ஸ்டட்ல ஒரு மில்லியோட சொன்னீங்க, என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரியும் அந்த தம்பிராசா, அதான் சட்டி சிட்ட பெரிய ஆள். என்ன அவற்ற மகள் தான் நான். அந்த மில்லியர் 10 மில்லு இருக்கு, அது பெரிய சுத்தவர காணி இருக்கு, சுத்தவர மதம் இருக்கு, அதான் கண்டுதான். ஏன் அது சொல்லும்போது பெருமை என்ன? உண்மைதானே? அதை விட மேலாக நான் அவருடைய பிள்ளை, நான் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லவுடைய பிள்ளை, மரணத்தை ஜெயித்தவுடைய பிள்ளை, பிசாசை ஜெயித்தவுடைய பிள்ளை. இதை நீங்க சொல்ல சொல்ல என்ன நடக்குங்க? அப்ப பிசாசு உங்களை தொட முடியாது. தெரியுமா? இப்ப எங்களுக்கு எவ்வளவுக்கு பின்னுக்கு பலன் இருக்கிறதோ, எங்களுக்கு பின்னுக்கு எவ்வளவுக்கு தைரியம் இருக்கிறதோ, என்னுடைய அப்பா யாருன்னு இருக்கிறாங்களோ அதுக்குதான் அவ்வளவுதான் எங்களுக்கு பலன். உண்மைதானே? நீங்க ஒரு பெரிய அந்த பிள்ளைன்னு சொன்னா, ஒரு மந்திரின்ற பிள்ளைன்னு சொன்னால், ஒரு போலீஸ்கார பிள்ளை என்ன இருக்கு? ஒரு பலன் இருக்கு. உண்மைதான். ஏன்றால் அது உங்களை பாதுகாப்பாங்க, அவர்களுக்கு பின்னால் ஒரு பலன் இருக்கு. அதை விட மேலாக நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும் போது என்ன நடக்கிறது? உங்களுக்குள்ள ஒரு பலன் கடந்து நடக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கிறது? பயம் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை பண்ணணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனாலே மீட்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். அவர் எனக்கு என்ன உரிமை கொடுத்துக்கிறாரு? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுயர் ஆவியை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. அங்க யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோடு சொல்றது என்ன சொல்றது? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சொல்லுங்க. அத்தனை பேர்கள் என்ன செய்தாராம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்தாராம்? அதிகாரம் கொடுத்தார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, யாரா இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாராம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம்.
அல்லேலூயா. சாதாரணமான அதிகாரம் இல்லை. அவரை அப்பா பிதா என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் எனக்கு உனக்கு கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்க வேதம் சொல்றது, நாங்கள் திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அல்லேலூயா. என்ன ஆவி? அடிமைத்தனம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் காணப்படுகிறது? இந்த அடிமைத்தனம் என்ன செய்யணும்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை, தேவனங்களுக்கு வைத்திருக்கிற இடத்தை, தேவனங்களுக்கு எங்களை பயன்படுத்த வேண்டிய காரியங்களை நாங்கள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்ன? அப்பா பிதாவை நினைக்கிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இன்று அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பயம் ஏன் நம்மை சூழ்ந்து கொள்கிறது? ஏன் நாங்கள் தேவனுக்குள்ள இருந்தும் எங்க வாழ்க்கையில பயந்து பயந்து ஒடுங்கி கொண்டிருக்கிறோம்? நாங்கள் முன்னேற முடியாத காரணம் என்று சொன்னால் அடிமைத்தனம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்றது, தேவன் நமக்கு திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. நானும் நீங்களும் தேவனாலே விடுதலையாக்கப்பட்டோம். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யப்பட்டு விட்டோம்? நானும் நீங்களும் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம். எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடி பிறந்து நாங்கள் எழுந்திருக்கும் போது என்ன சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன செய்கிறோம்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா அடிமத்திலிருந்து கர்த்தர் என்னையும் உங்களை என்ன பண்ணிக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த உணர்வு, அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மாத்திரமே, நான் விடுதலை ஆனவன் என்ற உணர்வு எங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரமே தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்குள்ளே முன்னேற முடியும். நான் தேவனுக்குள்ளே வந்தும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றும், ஞானஸ்தானத்தை பெற்றும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அந்த உணர்வு இல்லாவிட்டால் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படுவோம். ஏன்னு சொன்னா, நாங்கள் பார்ப்போம் சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். எங்க காணப்பட்டார்கள்? எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம். யாத்திராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எங்கே காணப்பட்டார்கள்? எந்த வீட்டிலே காணப்பட்டார்கள்? அங்கே அடிமைத்தனத்தில், எகிப்திலே அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். அங்கே இருந்து கர்த்தர் அவங்க என்ன செய்யறாம்? புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் விடுதலை உள்ளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் சுதந்திரமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ச்சி உள்ளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதம் உள்ளாய் காணப்பட வேண்டும். அது இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டவர்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். நானும் நீங்களும் சொல்லுங்களேன். நீங்க இந்த இடத்துல இல்லை, இன்னும் சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டீங்க? நானும் நீங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். நானும் நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட என்ன செய்தாரு? உடன்படிக்கை பண்ணினாரு. அந்த வாக்குத்தத்தத்துக்குரியதான ஜனங்கள். அதே போல நானும் நீங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் எனக்கும் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சாதாரணமான வாக்குத்தத்தம் இல்ல, நித்திய ஜீவன். அல்லேலூயா. சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா ஜனக்கார, எல்லா மதம், எல்லா ஜனங்கள், எல்லா சமயக்காரர் இனத்தை நோக்கி ஓடுகின்றாங்க. நரகத்தை நோக்கியா? எங்க நோக்கி ஓடுறாங்க? பரலோகம் போக. அவங்க போற வழி தெரியல. ஆனா அவனோட மைண்ட்ல என்ன இருக்கு? நான் பரலோகம் போக வேண்டும், நான் பரலோகம் போக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் தான் வழி. ஆண்டவர் சொன்னார், பரலோகம் போற ஒரே ஒரு வழி. என்ன வழி? கிறிஸ்து தான் வழி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அது இங்க பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணபடியாக அந்த அடிமைத்தனத்தின் வீட்டில இருந்து கர்த்தர் மீட்டு கொண்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் யாத்திராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் வாசிங்க. என்ன இதுல இருக்கு? எல்லாம் கூடுதலா எல்லாம் வீட்டை மாட்டி வச்சுக்கிட்டீங்க. பிரேம் பண்ணி போட்டிருப்பீங்களா? என்ன போட்டிருப்பீங்க? சொல்லுங்களேன்.
பார்க்கவே இல்லை. யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 10 கட்டளை. என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டா இருக்க வேண்டாம். இப்படியே வாசிக்க முடியும்னா என்ன செய்தார்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது. கட்டளையில அவங்க இருக்கிற 20ஆம் அதிகாரத்துல இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அதை நீங்க போய் வீட்டை போய் வாசித்து பாருங்க. இங்க நாங்க பார்ப்போம் சொன்னா கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார். யாத்திரா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திரா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அங்கே நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்கே வேதனைப்பட்டார்கள். அவர்களால் சுதந்திரமாக செயல்படவில்லை. அவர்கள் அடிமைத்தனத்தின் நிமித்தமாக அவர் என்ன சொன்னால் அங்கே தேவனை நோக்கி முறையிட்டார்கள். யாத்திரா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். யோசேப்பு எகிப்துக்கு போனான். யோசேப்பு எகிப்து இந்த நாட்கள் எகிப்து தேசம் நன்றாக இருந்தது. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் செழித்து ஓங்கினார்கள், அவர்கள் பெருகினார்கள். ஆனா காலங்கள் செல்ல செல்ல அங்கு என்ன நடக்கிறதுனால எகிப்தின் ராஜா மரித்தார் என்பதாக இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே சொல்றது அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. அடிமைத்தனம் என்ற வார்த்தை விளங்குதா? எல்லாருக்கும் உங்களுக்கு வாலிப பிள்ளை விளங்குதா? அடிமைத்தனம் விளங்குதா? நீங்க சுதந்திரமாய் எதையும் செயல்படுத்த முடியாது. விளங்காதவங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. என்ன செய்ய முடியாது? நீங்க சுதந்திரமா எதையும் நீங்க என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. நீங்க சொல்றதை மட்டும்தான் செய்யணும். இன்றைக்கு இதுதான் சாப்பாடு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு பானம் என்ன இருக்கு, சாம்பார் விடுவீங்களே. நீங்க கேக்குறீங்க எனக்கு முட்டை பொரி வேணும், எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு ஆம்லெட் வேணும், எனக்கு கொத்துரோட்டி வந்தனா என்ன நோ, இதுதான் இன்றைக்கு சாப்பாடு. இது ஒரு துண்டு பானம் கொஞ்சம் சாம்பார் 10 பேர் நீங்க 10 பேர் தான் சாப்பிடணும். அதையே இல்லை. காரணம் என்ன? அதுதான் ஒடுக்குமுறை, அடக்குமுறை. இலங்கையில் வந்திருந்தால் ராணுவத்தின் கட்டுப்பாடுகள் இருந்தால், காயம்பாடு இருந்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி நீங்க வாழ்ந்து. அதை விட மோசமாக இஸ்ரவேல் என்ன செய்தார்கள்? நெருக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகள், இவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள். அங்கே பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு நெருக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் வருத்தமும் துன்பமுமாய் காணப்பட்டது. அவர் என்ன செய்வார் சொன்னால் அங்க தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்கள்? அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கே வேதம் சொல்றது அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் எங்கே எட்டினதாம்? சொல்லுங்களேன். தேவ சந்நிதியிலே எட்டினது. தேவனுடைய பிள்ளைகள் விடுற பெருமூச்சு, தேவனுடைய பிள்ளைகள் பெற வேதனை, தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை நீங்க தேவனுடைய சந்நிதியிலிருந்து கூப்பிடுற வேளையிலே கர்த்தர் அதை கேட்பார். எத்தனை விசுவாசிங்கள் உடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், கண்ணீரின் பாதைகள், வியாதியின் பாதைகள், நெருக்கத்தின் பாதைகள் போகும்போது நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டால், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு ஒரு அற்புதம் செய்யும் சொல்லி நீங்க தேவனுடைய சமூகத்தில இருந்து கதறுற வேளையிலே அந்த சத்தம் எங்கே எட்டுமுடினால் தேவனுடைய காதுகளை எட்டாம. அல்லேலூயா. இவர்கள் சத்தம் விட்டு அந்த சத்தம் எங்கே எட்டியதுனால் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் படுற அவதியை பார்த்து, வேதனையை பார்த்து, அடிமைத்தனத்தை பார்த்து சும்மா இருக்கவே மாட்டார். சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டார். இருக்க மாட்டேன். ஏன்? உங்களுடைய பிள்ளை அதை விட மேலாக நம்முடைய பரம தகப்பன் நாங்கள் கூப்பிடும் போது, நாங்கள் வேதனைப்படும் போது, நாங்கள் நெருக்கப்படும் போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் சீக்கிரமாய் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ கூப்பிட்டால் அவருக்கு பதில் கொடுப்பார்.
கூப்பிடுற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிற தேவன். இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், அடிமைத்தனத்திலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சத்தம் தேவனுடைய சடையில் எட்டினபடினாலே ஆண்டவர் மோசேயை போய் சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறாரு? மோசேயை போய் சந்திக்கிறாரு. மோசே என்ன செய்யறாரு? நீ எகிப்துக்கு போ, எகிப்தில போய் என் ஜனங்கள் அடிமைப்பட்டு போய் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் அங்கே அடைக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். அவளை விடுதலை கொண்டு வந்து அவளுக்கு விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் தமிழ் தாசனாகிய மோசேயை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இன்று நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில பயம் எப்படி சூழ்ந்ததினால் அடிமைத்தனத்தின் நிமித்தமாக அடிமைத்தனத்தில் வாழ்வோம் சொன்னால் அங்க என்ன நடக்கிறது? எதையும் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அது இங்க பார்க்கிற வேளையிலே எகிப்தியருடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே அங்க யாத்திராம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனத்துல பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார். யாத்திராம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ல இருந்து நீங்க பார்க்க சொன்னால், எகிப்திய அடிமை கொண்ட இஸ்ரவேல் புத்திரர் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உன்னை மீட்டு உங்களை என் ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். இந்த அதிகாரங்கள் வீட்டை போய் மீதி வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால் அங்கே உடன்படிக்கையை நினைக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு பண்ண என்ன செய்யறாரு? உடன்படிக்கை. ஆண்டவர் உடன்படிக்கையில மாறாதவர். சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? மாறவே மாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் மாறுவதே இல்லை. உங்களோடு பண்ணின உடன்படிக்கை, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல மாட்டார், இது எனக்கு செய்ய முடியாது சொல்றேன்னு சொல்ல மாட்டார். நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க, ஆனா கர்த்தர் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை மாறவே மாறாது. இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு நான் கேட்டு என்ன என் உடன்படிக்கை நினைத்தேன். ஆண்டவருடைய உடன்படிக்கை மாற மாட்டார். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்? கர்த்தர் அந்த தேசத்திலிருந்து அங்கே மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைங்க எங்களுடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயன் நம்மை சூழ்ந்துவதனால் இன்று தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலே கர்த்தருக்குள்ளே வந்தோம். இன்னும் அநேக காரியங்களை இன்னும் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், இந்த உலக வழிபாடுகள், பாவ சுபாவங்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போக சொன்னால் என்ன செய்ய முடியாது? நாங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நாங்கள் விடுதலையோடு சமாதானமாய் செயல்பட முடியாது. பயம் எதற்கு நம்மை சூழ்ந்து கொள்றது? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பு என்று சொல்லியிருக்காரு, உங்களை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்காரு, உங்களுடைய வாழ்க்கையை நன்மை செய்வேன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கால் நாங்கள் தேவனுடைய பிள்ளை, நாங்கள் இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்றது நிமித்தமாக இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம். பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம். பாவம் என்ற அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம். உலக வழிபாடு என்ற அடிமைத்தனத்துக்கு போகிறோம். எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் அதுல நாங்கள் என்ன செய்ய முடியாது? வெளிவர முடியாத காரியம். ஏத்துல பாப்போம் சொன்னா ஆண்டு சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். யோவான் புத்தகத்துல வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் அங்கே ஆண்டவர் பார்த்து சொல்றார், பாவம் செய்கிற எவனும் என்ன செய்யறானா? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இருந்து வலியவர்கள் என்ன முடிவு? சொல்லுங்களேன். குமாரன் விடுதலை ஆக்கினார். சத்தியத்தையும் அறியுங்கள். ஆண்டவர் வார்த்தையை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டு சொல்ற, உனக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை அழைக்கிற புத்திர சுயாதன் ஆவியை கொடுத்துக்கிறாரு. ஆனா இன்று உங்களோட வாழ்க்கையில பாவத்துக்கு நாங்க துணை போவோம் சொன்னார். ஆண்ட விட சொல்ற காரியங்களை விட்டு விடாமல் அதையே நாங்க தொடர்ந்து செய்வோம் சொன்னார். சில பேர் பாருங்க, சில பழக்க வழக்கங்களை விடவே மாட்டாங்க. இது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னாலும்
இது விடுற கஷ்டம். நீங்க அப்படியேதான் இருப்பீங்க. அது என்ன செய்யும்? உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டே போகும். கர்த்தர் வெயிட் பண்ணிக்கொண்டே இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தில வைத்து ஆசீர்வதிக்கவில்லை. எங்க கொண்டு போனார்? அவருடைய நோக்கம் என்ன? நீங்க பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்துக்கு போகணும். எகிப்தில வைத்து ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. முடியும். ஆனா என்ன சொல்றார்? வாக்குத்தத்தம் என்ன? பரம கானான். வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவன். அதனால நீங்களும் தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதனால் அந்த அடிமைத்தனத்தில் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். யோவான் புத்தகத்தை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அது என்ன நடக்குங்க? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். இந்த அடிமைத்தனத்தில் நீங்க விடுதலை ஆக வேண்டுமா என்றால், உங்களோட வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க அடிமைப்பட்டு போய்க்கிறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க எதிலே அடிமைப்பட்டு போய்க்கிறீங்க, எங்க கட்டுப்பட்டு போய்க்கிறீங்க. நீங்க எதிர்பார்த்த காரியம் வர முடியாதபடிக்கு நீங்க எந்த இடத்துல நீங்க கட்டப்பட்டு போய்க்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து நாங்க வெளியேறோம் சொன்னால் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த பிள்ளையை உணர்ந்து, அந்த சத்தியத்தை உணர்ந்து, அந்த காரியத்தை உணர்ந்து, ஆண்டவரை இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. அவரோட வார்த்தையை அறிய அறிய நடக்கிறது. அதிலிருந்து ஒரு விடுதலை, அதிலிருந்து ஒரு விடுதலை. தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாமே கூடும். என்ன காரியமா இருந்தாலும். மரித்த லாசரு ஆண்டவர் என்ன செய்தாரு? 4 நாள் ஆயிட்டு. எத்தனை நாள் ஆயிட்டான் சொல்லுங்களேன்? மரித்து 4 நாள். உயிரோடு எழுந்தானா இல்லையா? ஏன்? தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமை இன்றும் குறையவில்லை. அவர் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அது இங்க என்ன நடக்கிறது? குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நாங்கள் இதிலிருந்து நாங்கள் விடுதலை கொள்வதனால் இந்த பாவ பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லா காரணம் விட்டு விலகி ஆண்டவரே விடுதலை ஆக்கும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை அறியும் போது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்க இடத்திலே வந்து கொண்டு வைத்து கர்த்தர் உயர்த்த முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, முடிவு நித்திய ஜீவன். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுங்க? இந்த அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அநேக காரியங்களை பவுல் சொல்லி போட்டு கடைசியா சொல்றார், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுவோம், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தேவ பிள்ளாய் நாங்கள் உலகத்தினுடைய உலகத்தில் வாழ்ற நாங்கள் உலகத்துக்கு அடிமையா போகாதபடிக்கு, பாவத்துக்கு அடிமையா போகாதபடிக்கு, பிசாசின் கிரியைக்கு அடிமையா போகாதபடிக்கு, உலக பழக்க வழக்கங்களுக்கு வழிபாடுக்கு அடிமையா போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் ஒரே ஒரு தான் அடிமை. யாருக்கு அடிமை? இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் நாங்கள் அடிமை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வழியிலே அவருக்கு நாங்கள் அடிமையாக என்ன இருக்கிறதுங்களுக்கு முடிவு நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதை அழகாறு பாடல் பாடுகிறார். என்ன பாட்டு? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாம் பாட்டு பாடி நல்லா பாடுவோம். என்னுடன் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என்ன சொல்லும்? நான் சொல்றதை கேளும். எங்க ஒரு மனுஷன் நான் சொல்றானோ நான் விட்டுற கதையை, பிரயோஜனமே இல்லை. நான் என்னால சொல்ற மனுஷன் பதக்கம் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளையார்கள் அவராலே பேசுற ஒரு ஆள் சொல்லிக்கிறேன் அடிக்கடி. நான் சொல்லி என்ன செய்தாரு? நேபுகாத் நேசர், நான் என்னாலே கட்டப்பட்ட மகா பாபிலோன்
நடந்தது? ஆடு மாடு மேய்வார் புல்ல தின மாட்டார். அவசரம் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிற்ற தேவ கிருபை, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே, என்னாலே ஒன்றுமல்ல உம்மாலே எல்லாம். தாவீது சொல்றான், நான் வெறும் என்ன ஒரு புழு. எப்பொழுதெல்லாம் நாங்கள் தாழ்த்துக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே நான் என்று சொல்ல ஒன்றுமே நானும் அடிமை ஆண்டவரே. அங்கே மரியாதை சொல்றார், அடிமையை கண்ணோக்கி பார்த்தார். எப்பொழுது நாங்கள் தேவனுக்கு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அடிமைப்பட்டு வாழணும். இந்த உலகத்துல வாழ்ற நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் அடிமையா இருந்தால் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. பவுல் சொல்லும்போது சொல்றார், நாம் விரும்புவதை செய்யாமல் நாம் வெறுக்கிறதை செய்யற காரணம் என்ன? எனக்குள்ளே வாசமாயிற்ற பாவமே அப்படி செய்கிறது. என்னோட வாழ்க்கையில பாவம் தங்கியிருந்தால், என்னோட வாழ்க்கையில பாவ சுபாவங்களுக்கு நாங்கள் கீழ்பட்டிருந்தால் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க, சில பேர் சினிமாக்கு அடிமையா இருப்பாங்க, அந்த படங்கள் பார்க்க அடிமை. அதை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளிவரல கஷ்டம். அதுக்கு அடிமையா என்ன செய்ய முடியாது? வெளிவர முடியாது. வெளிவர என்ன? ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தல், தேவனை துதித்தல், தேவனை ஆராதித்தல், கர்த்தரை நெருங்க நெருங்க அவருடைய வார்த்தையை கேட்கும் போது எந்த சூழ்நிலையும் உங்களை வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில பேர் பிள்ளைகளை பாருங்க, போன் எப்ப நோண்டி கொண்டே இருப்பாங்க. இருக்கீங்களா? அப்படி செழிப்பான் தான் அவங்களுக்கு எல்லாம். ஒரு நாளைக்கு அவங்களோட டிஸ்பிளே எடுத்து பேக்கஸ் அப்ளோவ் பார்த்து எத்தனை மணி நேரம் போன் பாக்கெட்ல பார்த்தால் தெரியும் எத்தனை மணி நேரம் அந்த டிஸ்பிளே ஓன்ல இருந்தது. காரணம் என்ன? ஒரு அடிமைத்தன பிசாசினுடைய கிரியைகள். நீங்க செய்ய வேண்டிய செய்யாதபடிக்கு அதை என்ன செய்யறது? எங்களை தடை பண்ணுகிறது. நான் கூட பார்த்துருக்கேன் சில காரணங்களை நான் பார்க்கும்போது, ஓ இதை பார்த்தா நல்லா இருக்கு, இந்த பார்த்தா நல்லா இருக்கு. ஆனா இந்த வழி நான் என்ன செய்ய முடியும்? நிறைய காரியம், முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன செய்யணும்? ஒரு முடிவெடுக்கணும். இன்றைக்கு நான் இது பார்க்க கூடாது, இன்றைக்கு நான் இந்த காரியத்துக்கு ஒரு லிமிட் வைத்துக்கிறேன், இவ்வளவுதான் செய்வேன், இவ்வளவுதான் செய்வேன், இவ்வளவுதான் ஜெபிக்க போறேன். செயல்படுத்தி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். உங்களுடைய கருத்து என்ன இருக்கிறது? கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்காரு, கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, கர்த்தர் தேவனுடைய தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கப்படணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அடிமைத்தனத்தின் ஆவியாக அல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுயாத்தின் ஆவியை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. எந்த வழக்கம் உங்களை அடிமைப்படுத்தி கொடுக்கிறது? அறிக்கப்படுங்க. எனக்கு கொடுக்கிற ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர், எனக்கு கொடுக்கிற ஆவியானவர் பலப்படுத்துற ஆவியானவர். இங்க பவுல் சொல்லும்போது சொல்ற இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய மனுஷன் எப்படியாக சொல்றதுனால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்னண்டாம் அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. கர்த்தருடைய பிள்ளையை நாங்கள், எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன சொன்னால், கர்த்தர் எதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பு என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், எங்களுக்கு எது தகுதியோ அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், எது தகுதியோ அதை நாங்கள் செய்ய வேண்டும், எது தகுதியோ அதை நாங்க அனுபவிக்க. நீங்க பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. உலகத்தார் வாழுவோம் சொன்னார். உலகத்தார் உங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. உலகத்தார் பேசுற நீங்களும் பேசினால் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. வழியில போய் பாருங்க, தேவையில்லாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், சண்டை போடுற வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள், பிரயோஜனமற்ற காரியங்கள், இவர்கள் நம்ம பேசினா என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை, வித்தியாசமே இல்லை. ஏன்? நானும் நீங்களும் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவன். பக்கத்தில் தட்டி சொல்ல, நான் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. அடிக்கடி நாங்க மறந்து போறோம். நாங்கள் யார் என்பதை என்ன செய்யறோம்? நாங்கள் மறந்து போறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் வசனம் வாசித்திருப்பீங்க. என்ன வசனம்? மேலும் அவர்கள் சொல்லுங்களேன், மறந்து போனாங்க. இடைக்கடை சொல்லி வசனத்தை குழாப்பிட்டாங்க. வழியா சொல்லுங்க, மேலும் அவர்கள்
தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுமா. எனக்கு இந்த வாசமாய்க்க ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் என்ன உண்டு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, போற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, இதுக்கு வாடா மச்சான், அதுக்கு வாடா மச்சான், அங்க போம் இங்க போம் கூப்பிடுவாங்க. ஆனா என்ன சொல்லணும்? இது எனக்கு செட் ஆகாது. எனக்கு ஏற்ற சைஸ் என்ன? 48. அதுதான் 55 கூட என்னாக்கும் இப்படித்தான் நான் இருப்பேன். அது எனக்கு செட் ஆகாது. ஹல்லேலூயா. இல்லாட்டி எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிவப்புல கொண்டு போட்டால் அஜய் எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு பாஸ் பண்ணாது, இந்த கலர் வந்து பொம்பளை போற கலர் நான் போட முடியாது. உண்மைதான். எனக்கு எது செட் ஆகுமோ அதுதான் போட முடியும். உண்மைதான். அது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதை நான் அனுபவிக்க முடியும், எதை நான் செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும். நான் எங்க போக வேண்டும், எங்க வர வேண்டும், எந்த இடத்துல இருக்க வேண்டும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? சங்கீதம் 1:2 துன்மாக்களுடைய ஆலோசனை, ஆவிகளுடைய வழி, அரியாசக்கிற அரண், உட்காரும் இடம், எல்லாம் என்ன எங்களுக்கு தகுதியான இடம் அல்ல. என்ன இல்லை? தகுதியான இடம் இல்லை. அந்த இடத்துக்கு போறீங்களா கொஞ்சம் வெள்ளமா கலந்து போயிடுங்க. சில பேர் ஜபிக்க போறேன்னு ஜபிக்காத இப்படி கலந்து போவீங்க இல்ல போறீங்களா? இப்ப கூட்டம் எனக்கு கொஞ்சம் தாழ வருவோம், என் ஆத்துமா 10 பாசத்து வெள்ளைங்க வந்து நிக்கிறது, நித்திரை ஆகிட்டு என் ஆத்துமா உடம்பிடுவோம். அப்படியே இல்லை. இந்த இடத்துல எடுத்துங்க கலண்டு வந்துட்டேன், தாய் எப்படி சோமா இருக்குங்க, நல்லா இருக்குங்களா, இருங்க போட்டு ஓடியாரு அங்க போயிருங்க. ஆவியாம உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுல இருந்து கதைச்சு 4 தேவையில்லா வார்த்தையை பேசி உங்களுடைய சாட்சியை இழந்து போகாதபடிக்கு எது உங்களுக்கு தாங்குதி, எது உங்களுக்கு சாப்பிடலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லாத காலத்தை என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாது. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த அப்படி இருக்க வேண்டுமா இருந்தால், நாங்க அடிமைப்படாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளை நாங்கள் ஞானத்தோடு கூட எனக்குள்ள இருக்கிற ஆவியான வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்கிறபடி நடத்துங்கப்பா. ஆவியான ஃபாதர் பெட்மன் படிச்சவங்களோட ஒவ்வொரு நாள் படிக்கிறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் கூட நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம், இயேசப்பா என்னை உம்முடைய வழியில நடத்துங்க, உமக்கு பிரியமான வழி நடத்துங்க. பாருங்க, உங்களுடைய வாயின் பார்த்து கனம் உள்ளதாக இருக்கும், உங்களுடைய செய்கைக்கு கனம் உள்ளதாக இருக்கும். நீங்க போற இடங்கள்ல கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். ஏனென்றால் நீங்க கேட்கிறீங்க, இயேசப்பாவே இயேசப்பா என்னை நடத்துங்கப்பா, நான் அடிமைப்படக்கூடாது, நான் இந்த உலகத்திலே அடிமைப்படக்கூடாது, உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படக்கூடாது, பிசாசுடைய பிள்ளைகளுக்கு நான் அகப்பட்டு போக கூடாது என்று சொன்னால் நாங்கள் அடிமைகளும் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். இங்கே பவுல் சொல்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு எல்லாம் முடியும். யூரோப்பில் வாழ்ற பிள்ளைக்கு என்ன இன்னும் சுதந்திரம். எனக்கு 18 வயசாச்சு, எனக்கு 16 வயசாச்சு, எனக்கு பேங்க் கார்டு இருக்கு, எனக்கு லைசன்ஸ் இருக்கு, எல்லாம் செய்யறதுக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் உங்களுக்கு அது பாஸ் பண்ணாது, உங்களுக்கு அது பாஸ் பண்ணாது, எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன், நீங்கள் தேவனுடைய மனிதர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த உரிமையை எப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்றோமோ கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுவார், கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுவார். இந்த அநேக வாழ்வ பிள்ளைகள் வழி தவறி போறதுக்கு காரணம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அறியாதபடினாலே, ஆண்டவர் எனக்குள்ள இருக்க அந்த உணர்வு இல்லாதபடினால என்ன செய்யறார்கள், வெளிப்படுகிறது. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன அது என்ன செய்யும், இங்க எடுத்தாலும் விடுபடும், இங்க எடுத்தாலும் விடுபடும். காரணம் என்ன, அதன் தன்மை அதுதான். நாங்க சுருங்கம் இல்லை, நாங்க விடுபடக்கூடாது, ஒரே வழியில நிக்க வேண்டாம். இயேசப்பா சொல்ற, என்னை நோக்கி பார், அவருடைய வழியிலே நடவுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆண்டு சொல்ற, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ஜீவனை கண்டடைவான், அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அடிமைகளாக அல்ல. தேவன் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள்.
ஏன்னு சொன்னால் எங்களை மீட்கும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து விட்டாரு. அல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம் சொன்னால் ஒரு சில வார்த்தையில வாசித்து முடிக்க போறோம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அங்கே வேதம் என்ன சொல்றது? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. ஒரு முதல் வசனத்தை வாசிக்கணும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அங்கே வேதம் என்ன சொல்றது? அது தேவனுடைய ரூபமா இருந்தார், அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார். அங்கே வேதம் என்ன செய்கிறாராம்? தன்னை தானே தாழ்த்தினார். இதற்காக எங்களை மீட்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, உங்களை அடிமைத்தனத்தை விடுதலையாக்கும்படியாக, உங்களுக்கு எனக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. என்று நானும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட உணர்வோடு கூட கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அடிமைப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை நினைக்கிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆவியை வேதம் சொல்றது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி இசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இவங்க எல்லாம் தேவ சம்பந்து எழுந்திருப்போம். நம்முடைய தேவன். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்டர் சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.